நாளைக்கு முன்னாடி மித்ரன் அப்படிங்கிற ஒரு பையன் ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு சைக்கிளில் போய்கிட்டு இருக்கும்போது சைக்கிள் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு பங்களாவில் போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பங்களா கிட்ட போய் ஹெல்ப்பும் கேட்டிருக்கான். அந்த பங்களாவில் யாருமே இல்லாதனால அந்த பங்களாவோட டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளேயும் போயிருக்கான். பட் உள்ளே போன கொஞ்ச நேரத்துலேயே அந்த பங்களாவோட டோர் அவுட் சைட்லேருந்து லாக் ஆகிருக்கு. உடனே பயந்து போனோம் மித்ரன் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும்போது அங்கே பார்த்தது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள ரிலேட்டிவ் வீடியோ கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்மார்ட் வாட்சுக்கு உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் எமர்ஜென்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அருண் அப்படிங்கிற ஒரு பையன் கடலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஷிப்பையும் வாடகைக்கு வாங்கிட்டு போகிறான். பட் போன கொஞ்ச நேரத்துலேயே மிகப்பெரிய ஸ்ட்ரோம் வந்து அந்த கப்பல் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ டேமேஜ் ஆன கொஞ்ச நேரத்துலேயே அங்கே உள்ள ஒரு லைட் ஹவுஸ்க்கும் போயிருக்கான். அங்கே போய் பார்த்தோன்னே அங்கே இருக்க எல்லாரும் ஒரு ஸ்ட்ரேஞ்சான பீப்புள்ஸ். பட் பார்த்து ரொம்பவும் பயந்து போனவன் இங்கேருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா இந்த வீடியோவுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. நீங்கள் இப்போ ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனா நீங்கள் இதில் எந்த கேண்டிடேட்டை தேர்ந்தெடுப்பீங்க? இந்த 2 கேண்டிடேட்டில் ஏ டீமில் ஒரு ஆள் பி டீமில் ஒரு ஆள் கேண்டிடேட். நீங்கள் 2 பேரில் யாரை செலக்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். ஏ டீமில் உள்ளவர் என்ன சொல்கிறாருன்னா உங்கள் ஸ்கூலில் உள்ள எல்லாருக்கும் டெய்லியும் பிடி பீரியட்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி பி டீமில் உள்ளவர் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் முற்றிலுமாக கேன்சல் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இவங்க 2 பேரில் யாரை நீங்கள் கேண்டிடேட்டாக செலக்ட் பண்ணுவீங்க? இதனால தான் நைட்டு என்ன நடந்தாலும் உங்கள் வீட்டுக்கு அதை மட்டும் திறக்கவே கூடாது. ஜனவரி 26 அன்னைக்கு மினின் அப்படிங்கிற ஒரு பையன் அவன் பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க கதவை யாரோ டேப் பண்ணுற மாதிரி கேட்டிருக்கு. பட் அவன் உடனே போய் திறக்காமல் எதுவும் இருக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் திரும்ப தூங்க ஆரம்பிச்சிருக்கான். கொஞ்சம் நேரம் கழித்து அந்த கதவை திறந்து பார்த்தா யாரும் இல்லை. திருப்பி அவன் தூங்க போனால் திருப்பி அந்த டேப் பண்ணுற சவுண்டு கேட்டிருக்கு. அங்கே வந்து பார்த்தா மேலும் எந்த மாதிரியான கண்டென்ட் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணலான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. இப்போ நீங்கள் காரில் ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கும்போது ரோட் சைடில் ஒரு பையன் நடந்து போய்கிட்டு இருக்கான். அதே ரோட் சைடில் ஒரு பூனையும் இருக்குது. இந்த நேரம்னு பார்த்து உங்கள் பிரேக் பிடிக்கலை. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த பூனை மேலே வண்டி ஏற்றுவீங்களா இல்லை அந்த பையன் மேலே வண்டி ஏற்றுவீங்களா? யாரோட கமெண்ட் நல்லா இருக்கோ அவங்களோட கமெண்ட்டை பின் செய்யப்படும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோ எத்தனை பேருக்கு பிடிக்கல எனக்கு தெரில. அதனால் லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு. அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்மார்ட் வாட்ச் கிவ் உங்களுக்கு வேணும்னா எமர்ஜென்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த பூமியை தவிர நீங்கள் எதுவும் வேறு பிளானட் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்கிற பிளானட்டுக்கு நீங்கள் போங்க. 55 கேங்க்ரியா அப்படிங்கிற இந்த பிளானட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த பிளானட்டோட சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே ஆக்சிஜனும் கார்பனும் ரொம்பவும் அதிகமாக இருக்கனால இந்த பிளானட்டோட சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே வெறும் டைமண்டால் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த பிளானட்டில் போய் இறங்கின அடுத்த செகண்ட் இந்த உலகத்தில் இல்லை இந்த யூனிவர்ஸில் நீங்கள் தான் பெரிய ஆள். அண்டில் தான் மோர் ஃபேக்ட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு லைக்கை போட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சூரியன் அப்படிங்கிற ஒரு பையன் அந்த கேம் வேர்ல்டுக்குள்ளே மாட்டினதுக்கப்புறம் ரொம்பவும் பயந்து போயிட்டான். பட் அவன் அதுலேருந்து தப்பிக்கணும்னா ஒரே ஒரு கண்டிஷன் தான், அவன் லெவலை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் அந்த கேம் வேர்ல்டுலேருந்து வெளியே வர முடியும். சரின்னு சொல்லிட்டு அவனும் ஒவ்வொரு லெவலாக விளாண்டுக்கிட்டே இருந்திருக்கான். ஒரு டைமில் அவன் அந்த கேம்லேருந்து அவுட் ஆகிட்டான். சரின்னு சொல்லிட்டு அவன் அந்த கேம் மட்டும் வெளியே வந்துட்டான் ஒரு வழியாக. பட் வெளியே வந்து பார்த்தா தான் தெரியுது அவன் வெறும் எலும்பு கூட மட்டும்தான் வந்திருக்கான். ஸோ இந்த வீடியோவை உங்கள் அதிகமாக கேம் விளாடுற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. பெங்களூரில் வாழ்கிற சூரியன் அப்படிங்கிற ஒரு டாக்ஸி டிரைவரோட ஃபேமிலி ரொம்ப மிடில் கிளாஸான ஃபேமிலி. அவர் அன்னன்னைக்கு சம்பாதிக்கிற வச்சு தான் அவங்களோட ஃபேமிலியே ரன் ஆகும். சூரியனோட பையன் ஸ்ரீபிரசாத் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாதனால ஸ்கூல்லேருந்து வெளியே அனுப்பிட்டாங்க. அவன் வந்து உடனே அவங்க அப்பாட்ட இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லியிருக்கான். ரொம்ப மன உளைச்சலான சூரியன் என்ன பண்ணுறது, எப்படி காசு ரெடி பண்ணுறது அப்படின்னு ரொம்பவும் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டார். அந்த டைமில் அவருக்கு ஒரு புக்கிங் வந்திருக்கு. அந்த லொக்கேஷன் நோக்கி அவர் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் வண்டி கரப்ட் ஆகி ஒரு ஃபாரஸ்ட்டில் போய் நின்றுருக்கு. அந்த ஃபாரஸ்ட்டில் சம்திங் மிஸ்டீரியஸாக நடந்து அவர் டாக்ஸி மொத்தமாக ஒரு ஹோல்குள்ளே போயிடுச்சு. அந்த ஹோல்குள்ளே அவர் போய் பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய கேவ். அந்த கேவுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அது ஒரு கோல்டன் ட்ரெஷர். அந்த கோல்டன் ட்ரெஷருக்குள்ளே ஒரு மிகப்பெரிய சவுண்டும் கேட்டிருக்கு. அந்த சவுண்டை ட்ராவல் பண்ணி அவர் பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும்போது தான் தெரியுது அந்த கேவுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய டிராகன் இருக்குது. எதுக்குன்னா அந்த டிராகன் தான் அங்கே உள்ள கோல்டனை ஃபுல்லாக யாரும் எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறக்காண்டி பாதுகாப்புக்கு அந்த டிராகன் இருக்குது.